வணக்கம் நண்பர்களே. சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேருக்கு, இந்த கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்ணுற நிறைய பேருக்கு ஒரு காமனான கம்ப்ளைண்ட் இருக்குது. அவங்க என்ன தான் பர்ஃப்யூம் போட்டாலும், நல்ல பிராண்டடான பர்ஃப்யூம் போட்டாலும் அந்த ப்ராடக்டில் பர்ஃப்யூம் ஸ்மெல் தெரியறதில்ல. அந்த ப்ராடக்டை பயன்படுத்தும் போது பர்ஃப்யூம் ஸ்மெல் ஃபீல் பண்ண முடியறதில்ல அப்படிங்கிறது தான். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு முக்கியமான காரணத்தை இன்றைக்கி நாம் டிஸ்கஸ் பண்ணலாங்க. அதுதான் BHT. இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சி டொலுவீன். இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், சிந்தட்டிக் மெட்டீரியல், உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாதுகாப்பான ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே பயன்படுத்துவாங்க. அதாவது ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ், கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்லுமே இதை பயன்படுத்துவாங்க ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக. முதல்ல ப்ரிசர்வேட்டிவ்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு முறை நம்ம ரீகால் பண்ணலாங்க. ஒரு ப்ராடக்டில் நுண்கிருமிகள் வளர்றதால ஒரு ப்ராடக்ட் கெட்டு போயிடும். அந்த நுண்கிருமிகள் வளர்றதை தடுக்கிறதுக்காக நாம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறோம். எப்படி ஒரு ப்ராடக்ட் நுண்கிருமிகளால் கெட்டு போகுதோ அதே மாதிரி ஆக்சிஜன் பட்டாலும் ஆக்சிடேஷனாலையும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நாம் ஆட் பண்ண வேண்டிய மெட்டீரியல் தான் ஆன்டி ஆக்சிடென்ட். BHTங்கிறது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட். நம்ம வீட்டில் கத்திரிக்காய் கட் பண்ணும்போதோ இல்லை ஆப்பிள் கட் பண்ணும்போதோ கட் பண்ண கொஞ்ச நேரத்தில் பிளாக் கலராக மாறிடும். இது ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான். இரும்பு துருப்பிடிச்சிருச்சுன்னா, ரஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதனோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடும். இதுவும் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான். ஸோ அது ஆக்சிஜன் படாமல் பார்த்துக்கிட்டோம்னா, ஆக்சிடேஷன் ஆகாமல் பார்த்துக்கிட்டோம்னா இரும்பு துருப்பிடிக்காது. ஸோ அதுக்கு தான் நம்ம ஆயில் கோட்டிங்கோ இல்லை பெயிண்ட் கோட்டிங்கோ கொடுக்குறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வீட்டில் அப்பளம் பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். ஒரு 3-4 ஹவர்ஸ் பொறுத்து அதை 4-8 மடிக்கலாம், நமுத்து போயிருக்கும். என்ன காரணம்னா ஆக்சிடேஷன் தான். ஆனால் கடையில் வாங்குகிற சிப்ஸ் எதுவுமே நமுத்து போகிறதில்ல. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம லேஸ் எடுத்துக்கலாம். அதை 3 மாதம் முன்னாடி பண்ணியிருப்பாங்க. எப்போவும் அதை கட் பண்ணோம்னா திறந்தோம்னா இந்த லேஸ் ஃப்ரெஷ்ஷாக கிறிஸ்பியாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா 2 காரணங்கள். ஒன்று, அந்த பேக்கிங்லேயே ஆக்சிஜன் இல்லாமல் பார்த்துப்பாங்க. ஆக்சிஜன் எடுத்துகிட்டு நைட்ரஜன் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. செகண்ட், அவங்க அந்த லேஸ் பண்ணும்போது ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த மசாலாவில் கொஞ்சமாக BHT போட்டிருப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக ஆக்சிடேஷனுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஸோ நம்ம 3 மாதம் பொறுத்து கட் பண்ணாலும் அந்த சிப்ஸ் நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்குது. மோரர்லெஸ் எல்லா பர்ஃப்யூம்லுமே இந்த 2 மெட்டீரியல் இருக்குங்க. ஒன்று ஆயில், இன்னொன்று ஃபேட். இந்த ஆயில் ஃபேட் ரெண்டுமே இன்ஸ்டண்ட்டாக ஆக்சிஜன் பட்டால் ஆக்சிடேஷன் ஆகிடும். அது ஆக்சிடேஷன் ஆகிடுச்சுன்னா அதனோட நேச்சர் மாறிடும். அதனோட நேச்சர் மாறிடுச்சுன்னா ஒரிஜினல் பர்ஃப்யூம் ஸ்மெல் நம்மளுக்கு தெரியாது, சமயத்தில் பேட் ஸ்மெல் கூட வருங்க. இதுதாங்க அந்த BHTக்கும் பர்ஃப்யூம் ஸ்மெல்லுக்கும் இருக்கிற சம்மந்தம். அது மட்டும் இல்லை, லிக்விட் டிட்டர்ஜென்ட்லேயே ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட் எடுத்துப்போம். லிக்விட் டிட்டர்ஜென்ட்லேயே நம்மளுக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல் வராது. நீங்கள் எப்போது இதை ஃபீல் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஒரு பேட்ச் ப்ரிப்பேர் பண்ண உடனே ஒரு 20 லிட்டர்ஸோ இல்லை 50 லிட்டர்ஸோ நீங்கள் ஒரு பேட்ச் ப்ரிப்பேர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், சேம் டே இல்லை நெக்ஸ்ட் டே. ஆனால் 2-3 நாள் பொறுத்து உங்கள் இடத்துலையே பர்ஃப்யூம் ஸ்மெல் நீங்கள் குறையிறத பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டே வந்த ஸ்மெல் ஒரு 4 நாள் பொறுத்து இருக்காது. என்ன காரணம்னா, நீங்கள் திறந்து மூடியிருப்பீங்க, ஆக்சிடேஷன் ஆகிருக்கும். ஸோ முதல் நாள் இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் ஒரு 3 நாள் பொறுத்து 4 நாள் பொறுத்து உங்கள் இடத்துலையே இருக்காது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், எண்ட் கஸ்டமர்ஸ் கிட்ட போகும். அவங்க 1 லிட்டர் பாட்டிலில் தான் யூஸ் படுத்திட்டு இருப்பாங்க. 15 நாள் 1 மாதம் அவங்க 1 லிட்டர் பாட்டிலை பயன்படுத்துவாங்க. எத்தனையோ முறை அவங்க திறந்து மூடுவாங்க. ஸோ அகெயின் அப்போவும் ஆக்சிடேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போடலன்னா பர்ஃப்யூம் ஸ்மெல் குறையிறதுக்கு இங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ பர்ஃப்யூம் ஸ்மெல் ப்ராடக்ட்லேயும் வராது, அது யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வராமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு வாஷ் பண்ண
கிளாத்தில் வந்துட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ண கிளாத்தில் பர்ஃப்யூம் ஸ்மெல் எதிர்பார்ப்பாங்க. ஒரு ஃபேப்ரிக் கண்டிஷனர் போடாமல் அந்த மாதிரி வருமானம் வராது தான். பட் இருந்தாலும் குறைஞ்ச அளவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பிராண்டட்லேயும் பாசிபிள். இதை தான் நாமளும் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம அதை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. வாஷ் பண்ண கிளாத்தில் எப்போ நம்மளுக்கு பர்ஃப்யூம் ஸ்மெல் வரும் அப்படின்னா, நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் நாம் பர்ஃப்யூம் மட்டும் போட்டுறதா பத்தாது, ஒரு ஃபிக்ஸேட்டிவ் மெட்டீரியல் போட்டிருக்கணும். அந்த ஃபிக்ஸேட்டிவ் மெட்டீரியல் பர்ஃப்யூமில் இருக்கிறது போதுமானதாக இருக்கும், சமயத்தில் போதுமானதாக இருக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபிக்ஸேட்டிவ் மெட்டீரியல் நம்ம ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே வந்து ஒரு கோட்டிங்காக டெபாசிட் ஆகணும். அந்த ஃபிக்ஸேட்டிவ் மெட்டீரியல் பர்ஃப்யூமை பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ வாஷிங் ப்ராசஸில், ரின்சிங் ப்ராசஸில் அது போகக்கூடாது. ஸோ ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணும்போதும் அந்த ஃபிக்ஸேட்டிவ் மெட்டீரியல் இருக்கணும், அது பர்ஃப்யூமை பிடிச்சி வச்சுக்கணும். அப்பவும் வந்து அது டீகம்போஸ் ஆகக்கூடாது, டீக்ரடேஷன் ஆகக்கூடாது. நம்ம மடித்து வைக்கும்போதும் அந்த ஃபிக்ஸேட்டிவ் மெட்டீரியல் ஸ்லோவாக பர்ஃப்யூமை ரிலீஸ் பண்ணிச்சுன்னா அப்போ தான் நம்ம அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லை ஃபீல் பண்ண முடியும். இதில் பிஹெச்டியோட ரோல் எங்கே இருக்குன்னா, அந்த ட்ரையிங் ப்ராசஸில் நினச்சி பாருங்கள். ஒரு ஃபிக்ஸேட்டிவ் மெட்டீரியல் போட்டாச்சு, அந்த ஒரு கிளாத் ஃபுல்லாக நம்ம இமேஜின் பண்ணுவோம், அந்த லேயர் பரவி இருக்குது ஃபிக்ஸேட்டிவ் மெட்டீரியல், அது பர்ஃப்யூமை பிடிச்சி வச்சுக்கிச்சு. அதில் எவ்வளோ பர்ஃப்யூம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம 1 லிட்டர் லிக்விட் டிட்டர்ஜென்ட் பண்ணும்போதே வந்து ஒரு 4 ml இல்லை 5 ml தான் போடுறோம். ஸோ ஒரு வாஷிங் சைக்கிளுக்கு எவ்வளோ போடுவோம், ஒரு ட்ரெஸ்ஸில் எவ்வளோ இருக்கும். ஸோ அந்த பர்ஃப்யூம் தான் அந்த ஃபேப்ரிக் ஃபுல்லாக லேயராக பரவி இருக்குது. சப்போஸ் நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் போடலன்னா வெயிலில் காய வைக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக சன்லைட் பட்டால், ஆக்சிஜன் பட்டால் ஆக்சிடைஸ் ஆகிடும். அப்புறம் எப்படி நம்மளுக்கு அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் நம்ம ஃபீல் பண்ண முடியும்? இதை நம்ம மிக குறைந்த அளவு தான் பயன்படுத்தணுங்க. 0.01%லேருந்து 0.1% வரைக்கும் பயன்படுத்தினா போதுமானது. இதை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன்னா, 10 லிட்டர் லிக்விட் டிட்டர்ஜென்ட் பண்ண போகிறீங்க, அப்படி இல்லைன்னா 10 லிட்டர் ஹார்பிக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 கிராம்லேருந்து 10 கிராம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். இது எக்ஸாக்டாக எப்படி சூஸ் பண்ணலான்னா, உங்கள் ஃபார்முலாவை பேஸ் பண்ணி, உங்கள் ஃபார்முலா என்ன, அதில் என்ன மெட்டீரியல்ஸ் வந்து ஆக்சிடேஷன் ஆகும், அந்த மெட்டீரியல்ஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி இதை சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், நீங்களே வந்து இந்த டிசிஷன் எடுத்துக்கோங்க, நீங்கள் யூஸ் படுத்தலாமா வேணாமாங்கிறது. அதாவது பிஹெச்டி ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் தான், சேஃபான ஆன்டி ஆக்சிடென்ட் தான், வேர்ல்டு வைட் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் இது வாட்டரில் கரையாது. ஸோ இதை கரைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சால்வெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால், இல்லைனா வந்து எத்தனால், இல்லைனா டொலிவின், ஏதோ ஒரு சால்வெண்ட் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த சால்வெண்ட் வந்து உங்கள் ஃபார்முலா கூட கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இன்னொரு விஷயம், ஹீட்டிங் ப்ராசஸ் தேவைப்படும். ஜஸ்ட்டு அந்த சால்வெண்ட்டில் போட்டாலே இது கரைஞ்சிடாது, அதையும் கொஞ்சம் ஹீட் பண்ணும்போது தான் அந்த டிசல்யூஷன் ப்ராப்பராக இருக்கும், ஹோமோஜினியஸாக இருக்கும். ஸோ அந்த ஹீட்டிங் ப்ராசஸ்ங்கிறது சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இதை சுருக்கமாக சொல்லணும்னா, இது ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல், எக்ஸ்ட்ரா ப்ராசஸ், இதில் ஹீட்டிங் சம்மந்தப்பட்டிருக்கு, அது சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணலாம், யூஸ் பண்ணலாமா பிஹெச்டி வேண்டாமான்னு சொல்லிட்டு. என்னோடய சாய்ஸ், என்னோடய ஒப்பீனியன் கேட்டோம்னா, 50 லிட்டர் 100 லிட்டர் யாராவது பண்ணிங்கன்னா உங்களோட ரீச் அதிகம். ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட அது போகுதுன்னு அர்த்தம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் பயன்படுத்தணும். 50 லிட்டர். அப்புறம் இன்னொரு விஷயம் மறக்கக்கூடாதுங்க, பர்ஃப்யூம் ஸ்மெல் ஒரு ப்ராடக்ட்டில் வராமல் போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் தான் பிஹெச்டி. அதைத்தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம்.